ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வச்சுருந்த ஒரு பொசிஷனில் ஒரு 4000 ப்ராஃபிட் வந்தது. ஸோ புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. புதுசாக 2 பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு, நிஃப்டிலையும் அண்ட் மிட் கேப் நிஃப்டிலையும். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ட்ராவாக நான் மிட் கேப் நிஃப்டியில் ட்ரை பண்ணியிருக்கேன். இட் மே ஒர்க் ஆர் மே நாட் ஒர்க், ஓகேங்களா. பட் எனக்கு ஏதோ ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்றதுனால நான் எடுத்தேன். டெபிட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். என்னதான் மார்க்கெட் ஏறி இருந்தாலும் இன்றைக்கி விக்ஸ் இறங்கினதுனால எனக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்வின்ஸ் இல்லை. பட் சின்ஸ் அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 190 180 பாயிண்ட் வரையும் ஏறினதுனால நான் அந்த கான்ட்ரா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் மிட் கேப் நிஃப்டி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் வர இருக்கிற நாட்களில். அண்ட் இன்றைக்கி ஸோ மிட் கேப் நிஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒரு ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 பாயிண்ட் வரையும் அப்பாக இருக்குங்க. சூப்பரான ஒரு அப்பு. நேற்று நம்ம வீடியோ பார்க்காதவங்க இல்லை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பாக இந்த ஒரு இண்டெக்ஸ் மேலே ஏறும் அப்படின்றது சொன்னேன். ஸோ அதே மாதிரி கிளியராக நடந்திருக்கு. ஸோ பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அங்கேருந்தே ஒரு 60 பாயிண்ட் வரையும் போனதை பார்க்க முடிஞ்சுது. அண்டு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அதோடைய வேலையை பார்த்துருக்கு. பட் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செல்லிங் வந்து நிஃப்டியில் இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்னும் 2 வாரத்தில் யூஎஸில் ஃபெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறாங்க. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வால்டாலிட்டிக்கு உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரேலி. ஸோ இனிஷியலாக ஒரு கேப் அப்பு, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு டவுனு, அகெயின் ஒரு சூப்பரான அப்பு வந்து மார்க்கெட் கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு ஆகலை ஆக்சுவலாக, ஓகேங்களா. நாளைக்கு மறுபடியும் இதே இடம் வந்துடும், நோ டவுட் அபவுட் இட், ஓகேங்களா. ஸோ மற்ற விஷயங்களை பார்க்கும்போது மார்க்கெட் அகெயின் கன்சாலிடேட்டில் இந்த இடம் இருக்கும். இந்த ஸ்விங்கோட லோ என்ன 24,750 நினைக்கிறேன், அதுக்கும் 25,350 இதுக்கு நடுவில் இன்னும் 1-2 வாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பட் பார்க்கலாம். பட் கன்சாலிடேட்டாக தான் மார்க்கெட் இருக்கும், ஓகேங்களா. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நான் ஏதோ ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெரிய மூவ் இருக்குது. ஒரு 70% நான் வந்து கீழே போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் கீழே போகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கிறேன், ஓகேங்களா. ஒரு 60%. பட் பொசிஷன் இல்லை, பொசிஷன் இருந்தால் தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும் அப்படின்றத நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கம்ஃபர்டபுள் ஐவி நேற்று நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி 23,600க்கும் 800க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும்னு சொன்னோம். கிளியராக அதுக்கு நடுவிலே ஆயிருக்கு. 23,800ல் ஹையஸ்ட் ஐவி பக்கம் இருந்தது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அதனால தான் வேகமாக அந்த இடம் நிற்க முடியல, ஓகேங்களா. நம்ம என்ன வேணால் சொல்லலாம், பட் அந்த ரேஞ்ச் நம்ம நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது தான், ஓகேங்களா. மோஸ்ட்லி ஒரு 70% ஒர்க் ஆகிடுங்க, ஓகேவா. இல்லை மார்க்கெட் அந்த ஐவியெல்லாம் பொருட்படுத்தாமல் வேகமாக போகுதுன்னா பெரிய மூவ் வந்து கண்டிப்பாக ஏற்படும், இதை மட்டும் நினச்சிக்கங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் கம்ஃபர்டபுள் மூவ்லாம் 51,300 அண்ட் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 51,100 ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு சைடு உடையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் கீழே போகும்னு நினைக்கிறேன், பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக்கேஜில் நம்ம எஃப்ஐயோட விஷயங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்றையோட டேட்டா இது ஆக்சுவலாக. நேற்று எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நிஃப்டியை செல் பண்ணி தான் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. பட் இன்றைக்கி ஒரு 8 to 9 o'clock வந்துடும் இந்த ரிப்போர்ட்டு. நீங்கள் பர்சனலாக செக் பண்ணுங்கள். நிஃப்டியில் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து க்ரீனில் இருந்தது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு அதிகம். எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் க்ரீனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதில் வந்து நீங்கள் கான்ட்ராவாக ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் அர்த்தம். பட் இது நேத்தோட டேட்டா, இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப பேருக்கு போய் ரீச் ஆகிறது இல்லை, ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க அட்லீஸ்ட் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என் சைட்லேருந்து ரெக்வஸ்ட்டு. ஸோ செக்லிஸ்ட்டை பார்க்கலாம் நண்பா. ஸோ நிஃப்டியோடைய எஸ்டர்டே ஐஎன் லோ அண்ட் டுடேயோடைய ஐஎன் லோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸோடைய ஐஎன் லோ நம்ம யூஸ்வலாக பார்க்குற விஷயம். ஸோ இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். எய்தர் சைடு ஏதாவது உடையணும் அப்படின்னா இந்த 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பிபி டைனமிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி டவுன் சைடில்
நல்லாவே கீழே இருக்குது நண்பா. பட் அப் சைடில் கிட்டக்க இருக்குது அப்படின்றதுனால மேலே போகும் அப்படின்றது வந்து டெக்னிக்கல்ஸாக சொல்லிடலாம். ஓகேங்களா. பட் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த பாயிண்டில் பெருசாக கன்வின்ஸ் இல்லை. அதனால் நான் பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் என்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணும் நண்பா. ஏன்னா பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இல்லை. இதுதான் நம்ம ஸ்டாக் ஏஜில் இப்போ பார்த்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுதான் திரும்ப நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ரவுண்ட் அடிக்கவே தான் பார்க்குதே தவிர்த்து ஏதோ ஒரு சைடு ட்ரெண்டாக பார்க்கல. இதை நம்பி யாரும் வந்து பெருசாக ஆப்ஷன் பையிங்ஸ் எதுவும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா லோவர் ஐவி மெயின்டைன் ஆகுது, லோவர் விக்ஸு கீப்பான்னு இறங்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால பெருசாக ஒர்க் ஆகாது நண்பா. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அவ்வளோ வேகமாக கரையும். ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெயின்டைன் ஆகுது, அதே தான் 55 பாயிண்டில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் அவுட்டு. ஓகேங்களா. உஷாராக இருக்கணும். அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் அவுட்டு. ஸோ இதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உஷாராக இருக்கணும் அப்படின்றது வந்து நான் மீன் பண்ணுறேன். அண்ட் பிசிஆரை வச்சு பார்க்கும்போது இது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் அப்படின்றதுனால டேஸ் இருக்கும், அதனால் கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மிக்சடாக தான் நண்பா இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது பெரிய க்ளூ இல்லை, ட்ரெண்ட் ஆகாது. பட் பிசிஆரை பார்க்கும்போது ஹோல்டு பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து பெருசாக கீழே இறக்க விட மாட்டாங்க அப்படின்றது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ரவுண்ட் அடிக்க தான் மார்க்கெட் பார்க்குது. பட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஏதோ ஒரு சைடு போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் டவுன் சைடு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். உங்களோட கன்வின்ஸ் என்ன அப்படின்றதும் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த சைடு போகும்னு சொல்லிட்டு. குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட் சூப்பரான ஒரு க்ளோசிங் ஆக்சுவலாக. ஓகேங்களா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் சின்னதாக. ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம். இன்னும் 2 வாரத்துக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் எல்லா மார்க்கெட்டும் இருக்கும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. டியூ டு அந்த ஃபெட்டோடைய ரேட் கட் இருக்குல்ல அதனால். அண்டு விக்ஸு கிராஷ் ஆகிருக்கு நண்பா. ஸோ யாராவது கிரெடிட்லாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. பிகாஸ் இன்னைக்கு விக்ஸ் இறங்கின மாதிரி நாளைக்கு விக்ஸ் ஏறலாம். ஸோ அப்போது கிரெடிட் வச்சுருக்கவங்க திஸ் இஸ் அ வெரி குட் டைம் டு புக் ப்ராஃபிட். ஓகேங்களா. நாளைக்கு அகெயின் அந்த விக்ஸ் ஏறும்போது அகெயின் செல் பண்ணிக்கலாம், அகெயின் கீழே ரொம்ப புக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் மட்டும்தான் ஏறி இறங்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் விற்கணும் அப்படிலாம் கிடையாது நண்பா. ஸோ இன்றைக்கி பார்த்த நீங்கள் அந்த 4000 ப்ராஃபிட் கூட எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு எங்கே தெரியுமா கிடச்சிருக்கோம், இன்றைக்கி ஒரு விக்ஸ் கரைஞ்சதில்ல 4-5% அதுலேருந்து தான் கிடச்சிருக்கும் கால்வாசி. ஓகேங்களா. அப்போ புரிஞ்சுக்குங்க, இங்கே வாலட்டிலிட்டி கூட நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க நண்பா. ஓகேவா. அதில் நமக்கு லாஸ் கூட கொடுக்கும். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக வந்து இது உங்கள் ட்ரேடிங்க்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.